ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதில் முதல் விஷயமே நம்ம காசாவுடைய நிலவரம் பார்த்துடலாம். காசாவில் பார்த்திங்கன்னா நேற்று நடந்த தாக்குதலில் கூட கடந்த 24 மணி நேரத்தில் 40 பேர் இறந்துருக்காங்க, 70 பேர் படுகாயமடைந்திருக்காங்க. அங்கேயும் தொடர்ந்து சண்டைகள் போய்கொண்டே இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக ஜபாலியாவுடைய பலாத் பகுதியில் பார்த்தா நேற்று மட்டுமே போராளிகள் 3 பேர்த்த ஸ்னைப்பர் அட்டாக்ல தாக்கியிருக்காங்க. அது இல்லாமல் சுஜாயியா பகுதியில் 2 வெஹிக்கிளை தாக்கியிருக்காங்க. அப்படி ஒரு 2 வெஹிக்கிளை அந்த இடத்துல தாக்கியிருக்காங்க. அது இல்லாமல் ஜபாலியாவுடைய முகாம் பக்கத்தாலேயே 3 வாகனத்தை தாக்கியிருக்காங்க. மொத்தமாக நேற்று மட்டுமே 5 இராணுவ வெஹிக்கிள் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் தெரிய வரவே கிடையாது. இந்த நிலையில தான் நேற்று அபு உபைதா அவர்கள் வெளியே ஊடகத்துக்கு பேட்டி அளிச்சிருக்காரு. அதில் அவர் பார்த்தா ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் காட்டும் போது எப்படி இஸ்ரேல் தங்களுடைய பிணை கைதிகளே தொடர்ந்து கொண்டுட்டு இருக்காங்க, இஸ்ரேலுடைய தாக்குதலின் காரணமாகவே அங்கே இருக்கக்கூடிய பிணை கைதிகள் இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ வெளியானதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தா இஸ்ரேல் மக்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வீதிக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேலில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இன்னும் பெருகி போச்சு. அந்த ஒரு வீடியோ வெளியே வந்ததுக்கு பிறகு இஸ்ரேலுடைய மக்கள் எங்களுடைய பிணை கைதிகள் 100கணக்கானவங்க அங்கே இருக்காங்க, அவங்கள வாங்கி கொடுங்கிறாங்க. ஆனால் இவங்க இப்படி வாங்கி கொடுக்காம இஸ்ரேல் தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறனால அந்த 100கணக்கான இருக்கக்கூடிய மக்கள்லாம் வாரத்துக்கு ஒருத்தவங்கள 2 பேர் பிணை கைதிகளில் இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை தான் அபு உபைதா அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சிட்டோம், ஆனாலும் இஸ்ரேல் கவர்மெண்ட் செய்யக்கூடிய தாக்குதலில் அவர்கள் தொடர்ந்து இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் உங்களுடைய டைம் என்ன ஆகிட்டு இருக்கு, நெருங்கி ஓடிட்டே இருக்குது. அடுத்து இன்னும் யாருமே இல்லாமல் போகிற நிலைமை வந்துடும். எங்களுக்கும் சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லை, பாதுகாப்பு இல்லைங்கும் போது அதே மாதிரி தான் அவங்களுக்கும் எந்த சாப்பாடு தண்ணி மருத்துவம் எங்களால் கொடுக்க முடியல, எந்த பாதுகாப்புமே இல்லை. அந்த 100 பேர்த்த எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் நீங்கள் உங்களுடைய ஆட்களை மீட்டு கொள்ளாவிட்டால் அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால தான் பொதுமக்கள்லாம் நேற்று சாலையிலாம் இறங்கி ஒரே தீயெல்லாம் கொளுத்தி நிறைய பதாகைகள்லாம் கையில் வச்சுட்டு, அதுவும் இரவு நேரத்தில் இந்த வீடியோலாம் வந்ததுக்கு பிறகு இரவு நேரத்தில் கூட நேற்று ஃபுல்லாக இதெல்லாம் நடந்திருக்குது. ஒரு பக்கம் நெத்தனியாக ஏற்கனவே ஊழல் வழக்கில் விசாரிக்கப்பட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் மறுபக்கம் பொதுமக்களுடைய ஆர்ப்பாட்டமும் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா நெத்தனியாகவே ஆட்சியை விட்டு போக சொல்லி அவர்களும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று முழுவதும் இஸ்ரேலில் இந்த ஒரு விஷயம் ஒரு பெரும் தாக்கத்தையே ஏற்படுத்தி இருந்துச்சு. அப்படியே நம்ம அங்கெல்லாம் விட்டுட்டு நம்ம சிரியாவுக்கு போயிட்டோம்னா இப்போ நம்ம சிரியாவை நோக்கி நிறைய பேர் அகதிகள்லாம் திரும்பி வராங்கன்னு சொல்லியிருந்தோம். அதில் கிட்டத்தட்ட 1.25 மில்லியன் அளவான அகதிகள் துருக்கியிலேருந்து சிரியாவை நோக்கி நேற்று பயணப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே மட்டும் இல்லை, பல நாடுகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கேருந்தெல்லாம் சிரியாவிலேருந்து தஞ்சம் அடைஞ்சிருந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ சொல்லிட்டாங்க, உங்கள் நாடு என்ன ஆயிடுச்சு, ஆசாத் அவர்கள் போயாச்சு, இப்போ அங்கே இருக்கக்கூடிய HTS உடைய தலைவர் வாங்க அகதிகள்லாம் திரும்பி சிரியாவுக்கே வாங்கன்னு கூப்பிட்டாச்சு, அதனால் நீங்கள் கிளம்புங்க, அப்படி போகணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு நாங்களே டிக்கெட் போட்டு கொடுத்துட்றோம், கையில் $8000 பணம் கொடுக்குறோம், நீங்கள் அங்கே போய் நல்லா சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ சிரியாவுடைய அகதிகளுக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதில் துருக்கிக்கு தான் பார்த்தா பெரும் பிரச்சனையாக இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அங்கே தான் அதிகமானவங்க இருந்திருக்காங்க. 1.25 மில்லியன் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட காசா மக்களுடைய ஜனத்தொகையில் பாதி ஜனத்தொகை பார்த்தா 1.25 மில்லியன் வருவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் சிரியாவிலேருந்து அகதிகளாக துருக்கிக்கு அவசர அவசரமாக ஓடி இருக்காங்க. இது எப்போ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே எர்மூக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அகதிகள் முகாம் இருக்குது. எங்கன்னா சிரியாவில். அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அப்போவே பாலஸ்தீனத்துலேயும் பிரச்சனை நடந்துருக்கனால பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலால் விரட்டப்பட்டவங்க அங்கிருந்து பாலஸ்தீனத்திலேருந்து சிரியாவுடைய எர்மூக்கில் போய் என்ன பண்ணுவாங்க, தங்குவாங்க. அப்போ என்ன இருக்குன்னா உள்நாட்டு பிரச்சனையெல்லாம் வெளியே வந்திருக்குது கொஞ்ச நாள் கழிச்சு. அப்படி பிரச்சனை வரும்போது என்ன ஆகுது, அந்த சிரியாவுடைய மக்களே ஆசாத்தால் துரத்தப்படுறாங்க. அப்படி துரத்தப்படும் போது என்ன பண்ணுறாங்க, இந்த எர்மூக் மக்கள் என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணி இந்த எர்மூக்கில் இருந்த முகாம்களில் இருந்த பாலஸ்தீன மக்கள் என்ன பண்ணுறாங்க, சிரியாவுடைய மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அகதிகளாக அவங்க வெளியேறும்போது அவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஆசாத் அவர்கள் கோவத்தில் அந்த எர்மூக் முகாம் மேலேயே தாக்குதல் நடத்தப்பட்டு இன்னைக்கு அந்த எர்மூக்குடைய முகாமில் 8000 பேர் மட்டும்தான் மக்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் அங்கே 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் இருந்திருக்காங்க. அப்போ என்ன ஆயிருக்கு, அங்கேருந்து பாலஸ்தீன மக்களும் வெளியேறி இருக்காங்க, சிரியாவை சேர்ந்த மக்களும் வெளியேறி இருக்காங்க. ஆசாத்துக்கு பயந்து துருக்கிக்கு ஓடி இருக்காங்க. 1.25 மில்லியன் பீப்புள். அவங்க எல்லாருமே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் எர்மூக்குக்கே வர சொல்லியிருக்காங்க. இப்போ எர்மூக் அகதிகள் முகாமை நோக்கி மக்கள்
படைப்படையாக வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா பல நியூஸில் வந்து போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் வந்து சிரியாவுடைய தாக்குதல் ஓஞ்சிச்சான்னு கேட்டால் ஓயவே கிடையாது. இதுவரையும் 700 தடவைக்கு மேலே வந்து இஸ்ரேல் சிரியாக்குள்ளே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பல இடங்களை அழிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 85% மேலே, அதாவது 87% சொல்கிறாங்க, அத்தனை திறனையும் அழிச்சிட்டாங்க. திறன்னா வந்து அவங்களுடைய தரைப்படை, வான்படை, அந்த மாதிரி கடல் படை, இதுக்கு சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்குமே, ஆயுதங்கள் ஏவக்கூடிய இடங்கள், நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 87% சிரியாவை வந்து அழிச்சிருக்காங்க இஸ்ரேலு இந்த 4-5 நாளில். கிட்டத்தட்ட வந்து சிரியா இப்போ வந்து ஒரு டம்மியான பவர் இல்லாத ஒரு நாடு மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேல் இப்போ வந்து ஆக்கி வச்சிருக்காங்க. எர்டோகான் அவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு வார்ன் பண்ணாங்களே, அவங்க சண்டையை எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு வந்து அவர் வார்ன் பண்ணிட்டு தான் இருக்காரு. இவர் எப்பயுமே வார்ன் பண்ணிகிட்டே தான் இருப்பார். இந்த 1.25 வருஷமாக அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். வாயிலேயே நல்லா வடை சுடுவாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தா இப்போ துருக்கியுடைய அதிபர் வந்து இஸ்ரேலை எதிர்த்து வந்து வார்ன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம், நாங்கள் வந்து துருக்கியுடைய நலம் கருதியும் வந்து தேசிய பாதுகாப்பை வந்து நாங்கள் கவனிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி சிரியாவுடைய பாதுகாப்பு கருதியும் அங்கேயும் வந்து என்ன வேலைகள் வேணால் நாங்கள் செஞ்சு தரக்கு தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு துருக்கி வாயளவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சிரியாவை நாங்கள் வந்து மீண்டும் எழுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே இன்னும் இஸ்ரேல் அடித்த பாடெல்லாம் கிடையாது. இஸ்ரேல் அங்கே வந்து 700க்கும் மேற்பட்ட தாக்குதல் செஞ்சு பல அழிவுகளை ஏற்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. அப்படின்னு நம்ம அங்கிருந்து லெபனானுக்குள்ளே வந்தோம்னா, லெபனானில் தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் அத்துமீறி கொண்டே இருக்குது. அதை வந்து நேற்று நயீம் காசிம் அவர்கள் புதிய தலைவராக வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேட்டி அளிச்சிருக்காங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, இஸ்ரேல் இப்படியே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நேரத்தை போல் ஒரு நேரம் இருக்காது, நாங்களும் திருப்பி செய்ய வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் நாங்கள் எதுவுமே இதுவரையும் செய்யலை, ஆனால் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணாதீங்க, 2 மாதம் யுத்தம் நிறுத்தம்னு சொல்லிட்டு ஏன் இதை பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் வந்து கேட்டிருக்காங்க. அதோடு அவங்க சொல்லியிருக்காங்க, நிச்சயமாக நீங்கள் இந்த யுத்தத்தில் தோல்வி தான் அடைஞ்சிருக்கீங்க, எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம், உங்களுக்கு நாங்கள் தான் வெற்றி அடைஞ்சிருக்கோம், அதனால தான் நீங்கள் நிறுத்தியிருக்கீங்க இந்த யுத்தத்தை. ஆனால் கையோடு வந்து எங்களுக்கு வந்து பெரும் இழப்பு அப்படிங்கிறது எங்களுடைய தலைவர்களை நாங்கள் இழந்தது, அது ரொம்ப ஒரு பெரும் வழி, எங்களுடைய நஸ்ருல்லாவையே நாங்கள் இழந்துட்டோம், கண்டிப்பாக அந்த ஒரு சிரமத்தை நாங்கள் அனுபவித்தோம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து மறுக்கவே மாட்டோம் அப்படிங்கிறதை வந்து நயீம் காசிம் அவர்கள் சொல்லிட்டு, சிரியாவில் மட்டும் வரக்கூடிய ஆட்சி யார் இப்போ இருக்காங்களோ அவங்க பாலஸ்தீனத்தை ஆதரித்தா நாங்கள் சிரியாவே ஆதரிப்போம், சிரியாவோடு உறவு பாராட்டுவோம், சிரியாட்ட வந்து முன்னாடி எப்படிலாம் ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தோமோ ஆசாத் இருக்கும்போது அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோம், அவங்களுக்கு தேவையான எல்லாமே செய்வோம், எங்களுக்கு ஆளே கேட்டால் கூட படைகள்லேருந்து ஆளை அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். ஆனால் இப்போ சிரியாவில் வந்தவங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இல்லாமல் மேற்கத்திய நாடுகளுக்கு ஆதரவாக இருந்தால் அவங்களோட நாங்கள் உறவு பாராட்ட மாட்டோம். நயீம் காசிம் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ லெபனான்லேயும் வந்து பார்த்தா அப்பப்போ வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து அத்துமீறின தாக்குதலை செய்துட்டு இருக்கு. இதுதான் சான்ஸு, நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறுத்திட்டோன்னு சொல்லி பல இடத்த பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய கிராமங்களையும் வந்து கைப்பற்றிட்டு இருக்காங்க. ஆனால் லெபனானுடைய போராளி குழு வந்து ஏற்கனவே அவர்களுக்கு வந்து ஆயுதம் வராமல் இருக்குது. அதையும் நயீம் காசிம் அவர்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு ஆயுதம் வர்றதில் வந்து சிரியாவின் மூலமாக ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கு, அது உண்மைதான், ஆனால் அதுக்காக நாங்கள் பலவீனம் அடைந்தோன்னு கிடையாது, எங்கள்கிட்டயே வந்து ஆயுதங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே இருக்கும், ஸ்டாக்கெல்லாம் இருக்கும், அவங்களும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இருந்தாலும் சிரியாவின் மூலமாக வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவர்களுக்கு தடைப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் யோசிச்சு தான் இப்போ என்னதான் இஸ்ரேல் அத்துமீறினாலும் அவர்கள் ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறாங்க, யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்துட்டு கூட வந்து தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் அவங்க இந்த மாதிரியான வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. கடைசியாக ஒரு விஷயம் பார்த்தா, இப்போ நெத்தன்யாகுடைய தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாங்கள் வந்து மேல்முறையீடு செய்ய போகிறோம் ஐசிசி ஐசிஜேல வந்து வரக்கூடிய தீர்ப்புகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இவங்க தான் சொன்னாங்க, நாங்கள் மதிக்க கூட மாட்டோம், எங்களுக்கு அந்த தீர்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க வந்து பொய் தான் சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்னு பேசினாங்க. அப்படி இருந்திருந்தா இது என்ன பண்ணிடக்கூடாது, இவங்க மேல்முறையீடு செஞ்சிடக்கூடாது. அதுக்கு அயர்லாந்து வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, இஸ்ரேலை எதிர்த்து நாங்களும் வந்து ஐசிசிஏல அந்த வழக்கில் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் ஜாயின் ஆக போகிறோம், நாங்களும் வந்து சப்போர்ட் பண்ண போகிறோம் சவுத் ஆஃப்ரிக்காக்குன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் வந்து நாங்கள் அயர்லாண்டோட உறவை வந்து துண்டிக்க போகிறோம் அப்படின்ட்டாங்க. அவங்க எப்படி எங்களை ஜினோசைடு பண்ணக்கூடிய நாடுன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு, அதனால அவங்களுடைய தூதரகத்தில் நேற்று வந்து அங்கேருந்து அயர்லாண்ட்லேருந்து இஸ்ரேல் வந்து பின்வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு நெத்தன்யாகு இப்படியே இருந்தால் நம்மளால் சமாளிக்க முடியாது, இந்த தீர்ப்பு நம்ம வந்து மதிக்கலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாலும் சரி, அரெஸ்ட் பண்ணாட்டினாலும் சரி, நம்மளுடைய பல விஷயங்கள் வந்து இதில் என்ன ஆயிரும்னா மற்ற நாடுகள் நம்மளை புறக்கணிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் மேல்முறையீடு இவங்க செய்ய போகிறாங்க. கண்டிப்பாக ஒரு தீர்ப்பு அப்படிலாம் வரும்போது அமெரிக்காவுடைய சப்போர்ட் இருக்கிறனால இவங்களுக்கு பெரிய நஷ்டம் இருக்காது, அரெஸ்ட்டை தவிர மற்ற எல்லா பிரச்சனைகளும் அவர்களுக்கு வரும். அந்த மாதிரி தான் இப்போ நெத்தன்யாவுக்கு இந்த தீர்ப்பு வந்தது கூட வந்து ஒரு இடைஞ்சலாக இருந்து கொண்டு இருக்கு. இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.